கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த நேசரின் மன்னாவோடு கூட சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் என்னை பார்த்தும் நீங்கள் என்னை விசுவாசிக்கலை. அப்போது இருந்த அந்த யூதர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் நீங்கள் என் கூடயே இருக்கிறீங்க, என்னை பார்க்குறீங்க, ஆனால் நான் தேவகுமாரன் என்பதை நீங்கள் விசுவாசியாமல் இருக்கீங்க. அதற்கு காரணம் உண்மையாகவே நான் யார் என்று அறிகிறதற்கு உங்கள் கண்கள் திறக்கப்படலை. அதை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார். பிதாவானவர் எதை எனக்கு கொடுக்கிறாரோ அது என்கிட்ட வரும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? பிதாவானவர் ஒருவரை இழுத்து கொள்ளாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விடுதலை இல்லை. அவர் இயேசுவினிடத்தில் வர முடியாது. அப்போ பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அப்போ யாரு இயேசுவிடத்துல வந்தாலும் இயேசு ஒருபோதும் யாரையும் புறம்பே தள்ளுவதே இல்லை. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல். பிதாதான் அங்கு அனுமதி அளிக்கிறார். பிதாதான் ஒரு மனுஷனை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ அந்த மனிதன் விசுவாசத்தோடு கூட இயேசுவிடத்தில் வரும்போது அந்த மனிதனுக்கு விடுதலை, அந்த மனிதனுக்கு அற்புதம், அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு. அப்போது பாருங்க, இயேசு யார் அவரை தேடி வந்தாலும் இளைப்பாறுதல் தரேன்னு சொல்கிறாரு, புதிய வாழ்க்கையை தரேன்னு சொல்கிறாரு. நான் பராமரிப்பேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன், நான் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன், ஆவிக்குரிய நன்மைகளினால நான் நிரப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே நான் வானத்தில் இருந்து வந்தேன். இயேசு எந்த அளவுக்கு ஒரு தாழ்மையாய் அவர் இருக்கிறார். என் சித்தத்தை நான் செய்யறதுக்கு வரவே இல்லை. என்னை அனுப்பின என் பிதா என்னை செய்யறதுக்காக அனுப்பினாரோ அதற்காக தான் நான் வந்தேன். திரும்ப திரும்ப இயேசு தெளிவாக சொல்லுகிறார், பிதாவின் சித்தம் மாத்திரம்தான். பிதாவின் சித்தம் குமாரனின் மூலமாய் நிறைவேற்றப்பட குமாரனாகிய கிறிஸ்து தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமளும் கிறிஸ்துவை பின்பற்றி நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய விருப்பம் அல்ல, நம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறதற்கு இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம், உன்னத நோக்கம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக நாம் உருவாக்கப்பட்ட நோக்கம் நிறைவேற நாம் என்ன செய்யணும்? இயேசுவை போல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நம் சுயம் அல்ல, நம் சுயம் சாக வேண்டும், நம்முடைய மாம்சம் சாக வேண்டும், நம்முடைய சுய சித்தம் சாக வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையே நம்மள இருக்கும் பொழுது, அவரை மாதிரியாக பின்பற்றி நாம் ஜீவிக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை நாம கண்டடைவோம். பிதாவுடைய சித்தம் என்னது? யாரையும் விட்டுறக்கூடாது, யாரும் கெட்டு போயிடக்கூடாது, யாரும் தேவன் இல்லாம, நித்திய ஜீவன் இல்லாம ஆத்துமா அழிந்து போயிடக்கூடாது. அதனால தான் கிறிஸ்துவை அவர் அனுப்பினார். கிறிஸ்துவும் சொல்றாரு, பிதா என்னை வந்தது எதை அனுப்பினாரோ, எதற்காக அனுப்பினாரோ, எதற்காக நான் இந்த பூமிக்கு வந்தனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன். அப்ப பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு நம்ம தெளிவா பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசமா இருந்தா நித்திய ஜீவன் உண்டு. இதை தெளிவா 40வது வசனத்துல பார்க்கிறோம். நித்திய ஜீவன் உண்டு. அது மாத்திரமல்ல, மரித்தவர்களை எழுப்புகிறதும்
குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அது நடக்கும். ஸோ நாம் பண்ண வேண்டியது என்ன? நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? தொடர்ந்து நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேணாம். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், இப்போ நீங்களும் உங்களையும் என்னையும் பிதாவானவர் அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அதனால தான் நாம் கிறிஸ்துவை அறிந்தோம். கிறிஸ்துவை யார் என்று நமக்கு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை நம்ம நம்புகிறதுனால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அதனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. அப்போ இந்த பிதாவின் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைவேற்ற இயேசுவை போல தொடர்ந்து நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவருக்குள்ளாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ தாழ்மையோடு கூட கிறிஸ்துவை பின்பற்ற நம்மை அர்ப்பணித்து ஜீவிப்போம். இதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க நம் பிதாவை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நாங்கள் எனக்கு கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். முழு நிச்சயமாய் நாங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்க, எங்கள் வாழ்க்கையில் அவர் மூலமாய் நாங்கள் ஆண்டவரை நித்திய ஜீவனை அடைய எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க, ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் பேசுகிறதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, எல்லா துதியும் கனமகிமையாவும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.